நண்பர்களே, நான் உங்க கார் ஃபேக்டரி பாலமுருகன் பேசுறேன். இன்னைக்கு நம்ம எங்க ரிவ்யூ பண்ண வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, A1 ஃபாஸ்ட் கார்ஸ் கிருஷ்ணகிரி. ஸோ கிருஷ்ணகிரியில உங்க லொகேஷன் எங்க இருக்கு பார்த்தீங்கன்னா, கிருஷ்ணகிரி டோல்லேருந்து ரொம்ப பக்கம். ஸோ கிருஷ்ணகிரி டோல்லேருந்து கிருஷ்ணகிரி போகும்போது லெஃப்ட் சைட்லயே இருக்கு. ரொம்ப பார்த்தீங்கன்னா, ரொம்ப பக்கம் 2 நிமிஷம் தான் ஆகும். இதுக்கு ஆப்போசிட்ல பார்த்தீங்கன்னா, ஜேபி இண்டியன் ஆயில் பெட்ரோல் பங்க் இருக்கு. அதுக்கு அப்படியே ஆப்போசிட்ல நம்ம A1 ஃபாஸ்ட் கார்ஸ் இருக்கு. இந்த வீடியோ பொறுத்தவரைக்கும் ஃபுல்லாவே லோ பட்ஜெட் வண்டிங்க தான். 79,000 பட்ஜெட்லேருந்து பார்க்கலாம். ஸோ வாங்க உள்ள போலாம். உள்ள பார்த்தீங்கன்னா, நம்ம ஓனர் மணிகண்டன் சார் இருக்காரு. அவர பார்த்து பேசலாம். ஸோ அவர் எல்லா டீட்டெயிலுமே சொல்லுவாரு. என்னென்ன வண்டி இருக்கு, எல்லா டீட்டெயில் எல்லாமே அவர் சொல்லுவாரு. வாங்க அவர் போய் பார்க்கலாம். வணக்கம், என்னோட பேர் மணிகண்டன். நம்மளோட நிறுவனத்தோட பேர் பார்த்திங்கன்னா A1 ஃபாஸ்ட் கார்ஸ். நம்மளோட A1 ஃபாஸ்ட் கார்ஸில் பார்த்திங்கன்னா மல்டி பிராண்ட் கார் ஷோரூம், யூஸ்டு கார் ஷோரூம் இது பார்த்திங்கன்னா கடந்த 13 வருஷமாக வந்து நான் சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த பிஸ்னஸ் வந்து ரன் பண்ணிகிட்ருக்கோம். வென்யூன்னு பார்த்திங்கன்னா கிருஷ்ணகிரியில் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துலேயும் நியர்பை டோல்கேட்டுக்கும் பஸ் ஸ்டாண்டுக்கும் நடுவில், பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நடந்து வந்துடலாம், அவ்வளோ பக்கத்தில் தான் இருக்கும். நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா எல்லா வகையான கார்களும் இருக்குது. லோ பட்ஜெட்லேருந்து ஹை பட்ஜெட் ப்ரீமியம் கார்ஸ் வரைக்குமே எல்லா வகையான கார்களும் இருக்குது. சொல்லப்போனால் ஒரு 50,000 ஸ்டார்ட் பண்ணி 800 ஸ்டார்ட் பண்ணி ப்ரீமியம் கார்ஸ் லைக் ஆடி, BMW, ஃபார்ச்சுனர் இந்த மாதிரி வந்து ப்ரீமியம் கார்ஸ் வரைக்கும் வந்து நீங்கள் என்னென்ன கார்லாம் கேட்குறீங்களோ எல்லா காருமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. காருக்கான லோன்ஸும் வந்து நம்மக்கிட்ட எல்லாமே வந்து அவைலபிளாக இருக்குது. ஒவ்வொரு வண்டிக்கும் ஒவ்வொரு மாதிரி. இப்போ லோ பட்ஜெட் வண்டிங்களுக்கு லோக்கல் ஃபினான்ஸ் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துக்கலாம். ஹை பட்ஜெட் வண்டிங்களுக்கு உங்களோட சிபில் ரேஷியோ கரெக்டாக இருந்தால் 90% வரைக்கும் வந்து லோன் வந்து உங்களுக்கு பண்ணித்தர முடியும் நம்மளால். அதனால் வந்து நம்மளோட ஷோரூம் வந்து பாருங்கள். இங்கே நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா எல்லா வகையான கார்ஸும் வந்து தரமாக A1ன்ற நேமுக்கு தகுந்த மாதிரி A1 குவாலிட்டிலையும் இருக்கும். நம்மக்கிட்ட எல்லா வண்டியும் இருக்குது. லாஸ்ட்டாக 2 days பேக் கூட பார்த்திங்கன்னா கன்னியாகுமரியிலேருந்து ஒருத்தர் வந்திருக்காரு, திருநெல்வேலியிலேருந்து ஒருத்தர் இருக்காரு. நம்ம யூடியூப் சேனல் பார்த்தும் நிறைய பேர் வந்திருக்காங்க. வந்தவங்க எல்லாேருக்கும் ரொம்ப நன்றி. அது மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து புரியும். நம்மளோட இது மட்டும் இல்லாமல் கார் அக்சசரிஸும் அவைலபிளாக இருக்குது. காருக்கு உண்டான எல்லா ஸ்பேர் பார்ட்ஸு நம்மக்கிட்ட மெக்கானிக்கல், டிங்கரிங், பெயிண்டிங்ஸ், ஆல் குரூப்ஸ் எல்லாமே ஆல் இன் ஒன் ரூஃப்னு சொல்லலாம். அந்த மாதிரி வந்து A to Z நம்மக்கிட்டே இருக்குது. அதனால் ஒரு முறை வாங்க, வந்து பார்த்தீங்கன்னா தான் புரியும். நல்ல கார்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்கப்படும். அனைவருக்கும் நன்றி. நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா டாடா இண்டிகா விஸ்டா மெரூன் கலர். ஸோ கோட்டர் ஜெட் இன்ஜினோட வர்றது அவ்வளோ தெளிவாக இருக்கும். உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போதே நீங்கள் தெரியும். மெரூன் கலர் வண்டி சூப்பராக இருக்கும். உங்களுக்கு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு பக்காவான வண்டி. 20 கிலோமீட்டர் மைலேஜ் குறையாமல் கிடைக்கும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் செலவே வைக்காது. லோக்கல் யூஸு, லாங் ட்ரைவு, டெய்லி ரொட்டீனுக்கெல்லாம் பக்காவாக செட் ஆகிற வண்டி. ஸோ இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் 2012 மாடல். இதுக்கு முன்னாடி 2 ஓனர் இருக்காங்க. 98,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. ஃபியல், டீசல், இன்சூரன்ஸ் லைவில் இல்லை. டயர்ஸை பொறுத்த வரைக்கும் முன்னாடி உள்ள 2 பிராண்ட் நியூ புதுசு, பின்னாடி பார்த்தீங்கன்னா 90% இருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா டயர்ஸ்னாலுமே புதுசு தான். ஸோ ஒரு அருமையான வண்டி. ஒரு 5 பேர் பார்த்தீங்கன்னா கம்ஃபர்டபுளாக ஃப்ரீயாக உட்காரலாம். நல்ல ஸ்பேஸ் இருக்கும். வண்டியோட ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஏசி, பவர் ஸ்டேரிங் இருக்குது, 2 பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக் இருக்குது, சீட் கவர் போட்டிருக்காங்க, கம்பெனி ஆடியோ சிஸ்டம் இருக்குது. ஸோ வண்டியோட உள்ள வெளியே என்ஜின் கண்டிஷன் எல்லாமே சூப்பராக இருக்குது. செலவே வைக்காத வண்டி. வண்டியோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 2,65,000 நெகோசல் ப்ரைஸ் தான், பேசி பண்ணிக்கலாம். ஸோ ஃபைனான்ஸ் கூட உங்களுக்கு பண்ணி தருவாங்க. வண்டியோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 2,65,000 நெகோசல் ப்ரைஸ் தான். அடுத்த லோ பட்ஜெட் வண்டி பார்த்தீங்கன்னா டாடா இண்டிகா V2 2016 மாடல். இதுக்கு முன்னாடி 2 ஓனர் இருக்காங்க. 76,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. TN 22, ஃபியல், டீசல், இன்சூரன்ஸ் லைவில் இல்லை. டயர்ஸை பொறுத்த வரைக்கும் முன்னாடி உள்ள 2 ஒரு 80% இருக்கும், பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 40% இருக்கும். ஒரு தெளிவான வண்டி. ஸோ இண்டிகா அப்படிங்கிற போது உங்களுக்கு 20 கிலோமீட்டர் குறையாமல் கிடைக்கும். உங்களுக்கு நல்ல மைலேஜ் கொடுக்கும், மெயின்டெனன்ஸ் செலவு வைக்காது. ஸோ லோக்கல் யூஸ், ஓட்டி பழகிறதுக்குலாம் ஒரு அருமையான வண்டி. ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ட்ராவல்ஸுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அந்தளவு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செலவே வைக்காது. இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் ஏசி, பவர் ஸ்டேரிங், சீட் கவர் இருக்குது. ஸோ ஒரு அருமையான வண்டி. வண்டியோட உள்ள வெளியே என்ஜின் கண்டிஷன் எல்லாமே சூப்பராக இருக்குது. வண்டியோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 1,85,000 நெகோசல் ப்ரைஸ் தான். முன்ன பண்ணி பேசி பண்ணிக்கலாம். ஸோ வண்டி தெளிவாக இருக்குது. வண்டியோட இன்ஜின் கண்டிஷன் உங்களுக்கு பக்காவாக இருக்குது. 1,85,000 நெகோசல் ப்ரைஸ் தான், பேசி பண்ணிக்கலாம்.
அடுத்து பார்க்க போகிற லோ பட்ஜெட் வண்டி பார்த்தீங்கன்னா டாடா இண்டிகா விஸ்டா. ஸோ ஏற்கனவே ஒரு வண்டி பார்த்தோம் மெரூன் கலர், இது பார்த்தீங்கன்னா சில்வர் கலர். இந்த வண்டி அதே மாதிரி தான் உங்களுக்கு 20 கிலோமீட்டர் மைலேஜ் குறையாமல் கிடைக்கும், மெயின்டெனன்ஸ் செலவு வைக்காது, நீங்கள் எல்லா யூஸுக்கும் யூஸ் பண்ணலாம். ஒரு அருமையான வண்டி, மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கெல்லாம் பக்காவான வண்டி. ஸோ எல்எக்ஸ் வேரியண்ட்டு 2012 மாடல், இதுக்கு முன்னாடி 3 ஓனர் இருக்காங்க. 1,28,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. ஃபியல் டீசல் இன்சூரன்ஸ் லைவில் இல்லை. டயர்ஸை பொறுத்த வரைக்கும் முன்னாடி உள்ள ரெண்டு ஒரு 80% இருக்கும், பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 30% இருக்கும். ஸோ வண்டியோட இன்ஜின் கண்டிஷன், இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே சூப்பராக இருக்குது, ஒரு அருமையான வண்டி. வண்டியோட ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஏசி, பவர் ஸ்டேரிங், சீட் கவர் போட்டிருக்காங்க, ஆடியோ சிஸ்டம் எல்லாமே இருக்குது. ஸோ தெளிவாக இருக்கவங்களுக்கு வண்டி நீங்கள் நம்பி வாங்கலாம், அவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது. வண்டியோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 2,35,000 நெகோசல் ப்ரைஸ் தான், முன்ன பின்ன பேசி பண்ணிக்கலாம். ஸோ வண்டி கிருஷ்ணகிரியில் இருக்குது, நான் வீடியோவில் நம்பர் கொடுத்துருக்கேன், ஏதாவது டவுட்னா கால் பண்ணி கேளுங்க, மற்ற டீட்டெயில் எல்லாமே சொல்லுவாங்க. இந்த லோ பட்ஜெட் வண்டி பார்த்தீங்கன்னா மாருதி ஆல்டோ எல்எக்ஸ்ஐ மெரூன் கலர். ஸோ ஆல்டோங்கிற போது சின்ன ஃபேமிலிக்கு ஒரு அருமையான வண்டி, ஓட்டி பழகிறது, லோக்கல் யூஸ், டெய்லி ரொட்டீனுக்கும் பக்காவாக யூஸ் ஆகும். ஸோ ஒரு 18 கிலோமீட்டர் உங்களுக்கு மைலேஜ் கொடுக்கும், பெட்ரோல் வண்டி. இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் 2011 மாடல் எல்எக்ஸ்ஐ வேரியண்ட்டு, ஒரே ஓனர் தான், 45,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. ஸோ சிங்கிள் ஓனர் தான். வண்டியை பார்த்தீங்கன்னா அவ்வளோ லைட் யூஸ் தான் பண்ணியிருக்காரு, வண்டி சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. TN06 ஃபியல் பெட்ரோல், இன்சூரன்ஸ் லைவில் இல்லை. டயர்ஸை பொறுத்த வரைக்கும் பின்னாடி உள்ள ரெண்டுமே பிராண்ட் நியூ புதுசு, முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 40% இருக்கும். ஏசி, பவர் ஸ்டேரிங், சீட் கவர் போட்டிருக்காங்க. ஸோ வண்டி உங்களுக்கு தெளிவாக இருக்குது, வண்டியோட உள்ள வெளியே என்ஜின் கண்டிஷன் எல்லாமே பக்காவாக இருக்குது. வண்டியோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 1,90,000 நெகோசல் ப்ரைஸ் தான், முன்ன பின்னே பேசி பண்ணிக்கலாம். ஸோ ஃபைனான்ஸ் கூட அவங்க பண்ணி தருவாங்க, வண்டி தெளிவாக இருக்குது. 1,90,000 நெகோசல் ப்ரைஸ் தான், பேசி பண்ணிக்கலாம். மாருதி ஆம்னி வண்டி தெளிவான வண்டி, 2012 மாடல், இதுக்கு முன்னாடி 2 ஓனர் இருக்காங்க. 89,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. TN18 ஃபியல் பெட்ரோல் வித் உங்களுக்கு கேஸ் அட்டாச்மெண்ட்டோட இருக்குது. நீங்கள் பெட்ரோல் யூஸ் பண்ணிக்கலாம், கேஸ் யூஸ் பண்ணிக்கலாம். டயர்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லா டயருமே பார்த்தீங்கன்னா ஒரு 80% இருக்கும். ஸோ உள்ள சீட் கவர்லாம் தெளிவாக போட்டிருக்காங்க, மற்றபடி எல்லாமே மேனுவல் டைப் தான். ஸோ ஆம்னிங்கிற போது நிறைய பேர் பிஸ்னஸ் யூஸுக்கும் யூஸ் பண்ணுவாங்க, ஃபேமிலி பர்பஸுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது மல்டி பர்பஸ் வண்டி தான், நீங்கள் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். வண்டியோட இன்ஜின் கண்டிஷன் தெளிவாக இருக்குது. வண்டியோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 2,35,000 நெகோசல் ப்ரைஸ் தான். ஸோ முன்ன பின்ன பேசி பண்ணிக்கலாம். இந்த வண்டிக்குமே உங்களுக்கு ஃபைனான்ஸ் வசதி எல்லாமே பண்ணி தருவாங்க. மகேந்திரா வெரிட்டோ. ஸோ வெரிட்டோ அப்படிங்கிற போது உங்களுக்கு செடன் டைப் வண்டி, பின்னாடி டிக்கியெல்லாம் நல்லா பெருசாக இருக்கும், அதே மாதிரி உள்ள 5 பேர் ஃப்ரீயாக உட்காரலாம், நல்ல ஸ்பேஸ் இருக்கும், நல்ல கம்ஃபர்டபுளான வண்டி உங்களுக்கு, செடன் டைப் வண்டி. இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் 20 கிலோமீட்டர் மைலேஜ் உங்களுக்கு குறையாமல் கிடைக்கும். ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு ஒரு பக்காவான வண்டி. இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் 2011 மாடல், ஒரே ஓனர் தான், 1,30,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. TN02 ஃபியல் டீசல், இன்சூரன்ஸ் லைவில் இல்லை. டயர்ஸை பொறுத்த வரைக்கும் முன்னாடி உள்ள ரெண்டு ஒரு 50% இருக்கும், பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 60% இருக்கும். ஸோ வண்டியோட உள்ள வெளியே என்ஜின் கண்டிஷன் எல்லாமே தெளிவாக இருக்குது, ஒரு அருமையான வண்டி, ஒரு தெளிவான வண்டி. என்ஜின் கண்டிஷன் எல்லாமே உங்களுக்கு பக்காவாக இருக்குது. வண்டியோட ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஏசி, பவர் ஸ்டேரிங், சீட் கவர் போட்டிருக்காங்க, ஆடியோ சிஸ்டம் எல்லாமே இருக்குது. வண்டியோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 2,85,000 நெகோசல் ப்ரைஸ் தான், முன்ன பேசி பண்ணிக்கலாம். தெளிவான வண்டி, சீட் கவர்லாம் அவ்வளோ சூப்பராக போட்டிருக்காங்க, நீங்கள் வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும், வண்டி அவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது. நாம் அடுத்து பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா ஃபோர்டு ஃபிகோ அஸ்பயர் டைட்டானியம். ஸோ டைட்டானியம் அப்படிங்கிற போது உங்களுக்கு டாப் அண்ட் மாடல், ஃபுல் ஆப்ஷன் வந்துடும், A to Z எல்லாமே இருக்கும். இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் 2018 மாடல்,
இதுக்கு முன்னாடி 2 ஓனர் இருக்காங்க. 1,10,10,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செடன் டைப் வண்டி. பின்னாடி டிக்கி இருக்கும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா உள்ளே 5 பேர் கம்ஃபர்டபுளாக உட்காரலாம். ஒரு அருமையான வண்டி, நல்ல ஸ்மூத்தாக இருக்கும் உங்களுக்கு. 1,10,10,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. TN07 ஃபியல் டீசல், இன்சூரன்ஸ் லைவில் இருக்குது. ஸோ டயர்ஸை பொறுத்த வரைக்கும் 4மே பார்த்தீங்கன்னா 70% இருக்கும். அதே மாதிரி மைலேஜும் உங்களுக்கு 20 கிலோமீட்டர் குறையாமல் கிடைக்கும். ஸோ வண்டி தெளிவான வண்டி. வண்டியோட உள்ள வெளியே என்ஜின் கண்டிஷன் எல்லாமே சூப்பராக இருக்குது. ஒரு ஷோரூம் கண்டிஷனில் இருக்குது உங்களுக்கு. வண்டியோட ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஏசி, பவர் ஸ்டேரிங், 4 பவர் விண்டோ இருக்குது. சென்ட்ரல் லாக் வித் ரிமோட் கீ இருக்குது. டிஎல் ஏர் பேக், ஏபிஎஸ் பிரேக்கு, கம்பெனி ஆடியோ சிஸ்டம், ஸோ சீட் கவர் போட்டிருக்காங்க. எல்லாமே தெளிவாக இருக்குது உங்களுக்கு. ஒரு ஒரிஜினாலிட்டியாக உள்ள வண்டி. வண்டியோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 5,35,000 நெகோசல் ப்ரைஸ் தான். முன்னப்பின்ன பேசி பண்ணிக்கலாம். ஸோ இந்த வண்டிக்குமே உங்களுக்கு லோன் வசதி எல்லாமே பண்ணி தருவாங்க. வண்டி தெளிவாக இருக்குது. அடுத்து பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா டட்சன் ரெடிகோ. ஸோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் தான். வெறும் 47,000 கிலோமீட்டர் தான் ஓட்டியிருக்காரு. வண்டியை பார்த்தீங்கன்னா அவ்வளோ லைட் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வண்டி அப்படியே ஷோரூம் கண்டிஷனில் இருக்குது. நீங்கள் புது வண்டி மாதிரி இருக்கும் இந்த வண்டியை பார்த்தீங்கன்னா. இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் 2017 மாடல், ஒரே ஓனர் தான். TN42 ஃபியல் பெட்ரோல், இன்சூரன்ஸ் லைவில் இருக்குது. டயர்ஸை பொறுத்த வரைக்கும் 4மே பிராண்ட் நியூ புதுசு. ஸோ வண்டியில் எல்லாமே புதுசாக, டயர்ஸ்லேருந்து எல்லாமே புதுசாக உங்களுக்கு நீங்கள் வாங்கி அப்படியே ஓட்டலாம். ஒரு 5-6 வருஷத்துக்கு எந்த செலவுமே வைக்காது. அந்தளவு ஒரு சூப்பரான வண்டி. வண்டியோட ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஏசி, பவர் ஸ்டேரிங் இருக்குது. 2 பவர் விண்டோ இருக்குது. சீட் கவர் போட்டிருக்காங்க. சென்ட்ரல் லாக் வித் ரிமோட் கீ இருக்குது. ஆடியோ சிஸ்டம் எல்லாமே இருக்குது. ஒரு 22 கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்கும். ஸோ நல்ல மைலேஜ் கொடுக்குற வண்டி. சின்ன ஃபேமிலிக்கு அருமையாக செட் ஆகும். ஒரு 4 பேர் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக உட்காந்துட்டு கம்ஃபர்டபுளாக போகலாம். வண்டியோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 3,25,000 நெகோசல் ப்ரைஸ் தான். முன்னப்பின்ன பேசி பண்ணிக்கலாம். ஸோ இந்த வண்டிக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு 80% லோன் பண்ணி கொடுத்துருவாங்க. நீங்கள் டவுன் பேமெண்ட் கம்மி அமௌண்ட் கட்டிட்டு எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். வண்டி தெளிவாக இருக்குது. அடுத்து பார்க்க போகிற லோ பட்ஜெட் வண்டி பார்த்திங்கன்னா மாருதி 800 1998 மாடல். எஃப்சி லைவில் இல்லை. இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா 2 ஓனர் இருக்காங்க. 40,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. KA03 ஃபியல் பெட்ரோல், இன்சூரன்ஸ் லைவில் இல்லை. டயர்ஸை பொறுத்த வரைக்கும் முன்னாடி உள்ள 2 ஒரு 60% இருக்கும். பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 80% இருக்கும். ஸோ புதுசாக வண்டி வாங்கணும்னு நினைக்கிறவங்க ஓட்டி பழகிறதுக்கு இந்த வண்டியெல்லாம் பயங்கரமாக செட் ஆகும். சரி, நீங்கள் நல்லா ஓட்டி பழகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் புது வண்டி வாங்கிக்கலாம். ஸோ அந்த மாதிரி பர்பஸ் நீங்கள் வாங்கிக்கலாம். அந்த வண்டியெல்லாம் ஓட்டி பழகிறதுக்கு ஒரு அருமையான வண்டி. வண்டியோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 79,000 நெகோசல் ப்ரைஸ் தான். முன்னப்பின்ன பேசி பண்ணிக்கலாம். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா கர்நாடகா வண்டி. ஸோ நீங்கள் டிஎன்னை வேணால் மாற்றிக்கலாம், இல்லைனா கர்நாடகா வண்டி அப்படியே ஓட்டினா கூட ஓட்டிக்கலாம். ஸோ வண்டி நல்லாவே இருக்குது. இந்த வண்டி எல்லாமே A1 ஃபாஸ்ட் காஸ்ட் கிருஷ்ணகிரியில் இருக்குது. நான் வீடியோவில் நம்பர் கொடுத்துருக்கேன். எந்த டவுட்னாலும் நீங்கள் கால் பண்ணி கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க.